நான் புக்கு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு புக்கு நான் ரீட் பண்ணும்போது அந்த புக்கில் இருந்து ஏதாவது ஒரே ஒரு ஐட்டம் வந்து நான் என் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த நான் படித்து அதை வந்து என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேடலாக இருக்கும் அந்த புக்கை வந்து நான் வாசிக்கும்போது. அப்படி நான் வாசித்த ஒரு புக்கு என்ன அப்படின்னா மேக் டைம். ஸோ இந்த புக்கை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். மேக் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி புக்கு. இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஜேக் நாப் அண்ட் ஜான் ஜிரோஸ்கி. இவங்க 2 பேரும் வந்து கூகுள் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க இந்த புக்கை எழுதி இதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி ஹைலைட். இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நீங்கள் இதிலேருந்து கற்றுக்கலாம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து நம்ம வந்து டிஃபால்ட் மோடில் இருந்து எப்படி இன்டென்ஷன்லாம் நம்ம லைஃப்பை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஹைலைட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் டெக்னிக். டெய்லி ஏதாவது ஒரே ஒரு டாஸ்க்கை நம்ம வந்து செய்யணும். அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி டெய்லி வந்து 1 hour 30 minutesலேருந்து 2 hours வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரே ஒரு டாஸ்க்கு டெய்லி செய்யணும். அப்படி செஞ்சால் நம்முடைய ஹோல் லைஃப்பை வந்து நம்ம இன்டென்ஷனலாக டிசைன் பண்ண முடியும். இந்த புக்கை கூட அவங்க வந்து டெய்லி ஹைலைட் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட ஐடியாவிலேருந்து இந்த புக்கை டிசைன் பண்ணதுலேருந்து இந்த புக்கை எழுதுனது வரைக்கும் டெய்லி அவங்க வந்து 2 hours வந்து ஒதுக்கி அந்த 2 hours ஒரு புக்கை 1 year ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இந்த புக்கு மூலமாக சொல்லியிருக்காங்க. இந்த டெய்லி ஹைலைட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து என்னுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட இடம் எது அப்படின்னா யூடியூப். ஸோ டெய்லி 1 hourலேருந்து 2 hourக்குள்ளே ஏதாவது ஒரு டாஸ்க்கு யூடியூப் வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் டைமை ஒதுக்குனேன். ஸோ அது வந்து எந்த டைட்டிலில் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற டைட்டில் செலெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைட்டிலுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிறதா இருக்கலாம், இல்லை தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அதில் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு தினமும் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வந்து ஒதுக்கணும். ஸோ இதுதான் வந்து டெய்லி ஹைலைட். ஸோ நான் என்றைக்கெல்லாம் டெய்லி ஹைலைட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கணும் அன்னைக்கெல்லாம் நான் ப்ரொடக்டிவாக இருக்கேன். ஏதாவது ஒரு நாள் நான் வந்து டெய்லி ஹைலைட்டை நான் டிஃபைன் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நான் மறுபடியும் இந்த ப்ரொகாஸ்டினேஷன் இல்லை டிஃபால்ட் மோடுக்கு மறுபடியும் போயிடுறேன். மறுபடியும் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேனோ எதுவுமே செய்யாமல் உட்காந்து படுத்து கிடந்துக்கிட்டு ஏதாவது வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணி இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன். ஆனால் டெய்லி ஹைலைட்டை நான் என்றைக்கெல்லாம் டிஃபைன் பண்ணுறேனோ அன்றைக்கெல்லாம் வந்து என்னால் ப்ரொடக்டிவாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னோடய டைமை யூஸ் பண்ண முடியுது. இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன செய்வேன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நைட்டு 9லேருந்து 11 மணி வரைக்கும் நான் என்னதான் ஒரு நாளைக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணோம் அந்த ஒர்க்கை செய்வேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப நிறைய டாஸ்க்கெல்லாம் எடுக்காமல் ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு 1 மணி நேரம் தினமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன டாஸ்க்கை செய்யணும்னு டிஃபைன் பண்ணி எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த டாஸ்க்கை நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம செய்ய முடியாமல் போச்சுன்னா அந்த டாஸ்க்கை அடுத்த நாளுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா 365 நாளும் நம்ம இதை கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறோன்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து நம்மளால் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்க முடியும். அவங்க வந்து இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. நான் இது வரைக்கும் 111 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் லைஃப்பை இந்த சிம்பிள் டெக்னிக் மூலமாக ஒரு பெரிய இம்பேக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த சிம்பிள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டென்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.